தலைவர் அங்கே தானே இருந்தார். மரத்தில் ஏறினவன், சாக்கடைக்குள்ள குதிச்சவன், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி குதிச்சவன்லாம் வெறும் 4 அடி கம்பியை ஏறி குதிச்சு ஏன் போக முடியல? அப்படி ஒரு நாள் நடக்கட்டும், ஆளுங்கட்சி மேலே போட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம், ஆளுங்கட்சி மேலே ஒரு பெரிய அவமரியாதை வர வச்சுக்கலாங்கிறது அவங்க பிளானே. அந்த 41 உயிர்களுக்கு தெரியும் அந்த மரணத்திற்கான காரணம் நிச்சயமாக தெரியும். அவர்களுடைய அந்த பாவம் அவர்களை சும்மா விடவே விடாது. அதை எந்த வகையில் மன்னிப்புக்குரியவனா, எந்த வகையில் மன்னிப்புக்குரியவன், அதெல்லாம் என்ன மனுஷன்? இது ஒரு விதமான சைக்கோ மனநிலைக்கு. பராசக்தி படத்துக்கு போயிருக்கிறேன். தமிழுக்காகன்னு சொல்லி அப்படியே வசனங்கள்லாம் இருக்கு சார். உள்ள நுழைஞ்சோன்னே சார் ஒரு 50 தாவேக்காரன் வந்தான், துண்டெல்லாம் வேற போட்டுட்டு வரான். தாவே கா தாவே கான்னு கத்துறான் சார். பராசக்திக்கும் தாவே காசுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நான் தான் விஜய் படம் பாக்குறேங்கிறேன். பராசக்தியோட விஜய் படம் தான் நான் போய் கத்துவேன் சார். அது படத்தையே பார்க்கவில்லை சார், யாரையுமே பார்க்கவில்லை சார். யாரெல்லாம் விஜய் எடுத்து பேசுகிறார்களோ, எவன் பேசினாலும் சரி அவன் குடும்பத்தை கிழிச்சிடறானு. இப்போ இந்த பசங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? இந்த மனநிலையை ஊட்டினது யார்? நீ என்ன படிக்கிற, நீ என்ன சாப்பிட்ற, முதல்ல என்ன சாப்பிட்ற, மாற்றி எதுவும் சாப்பிட்றியா? ஸ்டாலினுக்கு போட்டி விஜய், இதை ஒத்துக்கொள்கிறீர்களா? எவனா ஒத்துப்பான்? மடப்பையில எவன் ஒத்துப்பான்? நீ உடனே விர்ச்சுவலா போட்டுட்டா உடனே அது ஓட்டா மாறிடுமா? அஜித் சார் நைட் தூங்கிட்டே இருக்காரு, காலைல எழுந்து பார்த்தாரு, என்னடா இவன் சினிமாங்கிற பேர்ல போய் கூத்தடிச்சுட்டு இருக்கிறான், ஐயா தமிழ்நாட்டை கெடுத்துருவான் போல இருக்க, நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நாளை காலையில் அஜித் வந்துட்டாருன்னா விஜயோட நிலை என்ன? வடமாநில இளைஞர் ஒருத்தரை வெட்டி இளைஞர்கள் ரீல்ஸ் போடுறாங்க. டெலிவரி கொடுக்க சென்ற ஒரு ஊழியரை இளைஞர்கள் வெட்டி பொதுமக்கள் கற்கள் எழுதி காப்பாற்றிருக்காங்க. இதுதான் திமுக ஆட்சியோட வெற்றியா? அது அதிமுக இருந்தப்போ இந்த கஞ்சா வழக்கு இல்லையான்னு கேட்டால் இப்போ இருக்கிறதோட அதிகமான வழக்கு அப்போ தான் இருந்துச்சு. குட்கான்னு ஒரு வழக்கு மந்திரி மேலேயே இருக்கு. எந்த ஊர்ல இருக்கு? ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே சென்று கல்வி கற்பதாக இருக்கட்டும், வேலைக்கு செல்வதாக இருக்கட்டும், அதுதான் ஒரு மாநிலத்தின் முன்னேற்றமாக கருதப்படும்ங்கிறாரு பெரியார். அதை செஞ்சிருக்கு நம்முடைய திமுக. அங்கேருந்து வளர்ந்து வந்த எடப்பாடியாருக்கு ஆண்களுக்குன்னு ஒன்று சேர்றது எவ்வளோ பெரிய தப்புன்னு அவருக்கு தெரியல. சிபிஐ விவகாரம் இதெல்லாம் பாஜக விஜய் இழுக்க பார்க்குறா தன் பக்கம். அது எப்படி இருந்தாலும் அது ரொம்ப தவறு. ஜனநாயகன் போன்ற திரைப்படங்களை நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நானும் ரசிகன் தான். ஒரு பொங்கலே வெறுமனான பொங்கலாக போனதான் என்னாலையும் அதை உணர முடியுது. அது ஒரு விஜய் சாரோ, அஜித் சாரோ, ரஜினி சாரோ, கமல் சாரோ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு பூம் அடிச்சா கிடைக்கிறது நமக்கு மற்ற யார் மூலமும் கிடைக்காது. அதை நம்மளே மிஸ் பண்ணணும். அந்த வகையில் ஜனநாயகன் என்பது நிச்சயமாக அவ்வளோ பெரிய கட்டுக்குரிய ஒரு திரைப்படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் நானே சில இன்டர்வியூஸை சொன்னேன், இது பாஜகவும் விஜயும் சேர்ந்து எப்படி நாடகம் நடிக்குதோ, இந்த படத்தை நம்ம ஒரு சரியான நேரத்தில் கொண்டு வந்து இறக்கணுங்கிற ஐடியாலஜியில் இருக்காங்களோன்னு எனக்கும் அந்த சந்தேகம் உண்டு. அப்படி அந்த சந்தேகம் இல்லைங்கிற பட்சத்தில் பாஜக திரு விஜய் அவர்களை தன்னுடைய என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சியாக இருக்கும் பட்சத்தில் அது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி சிபிஐ வேணும்னு கேட்டது நம்ம இல்லை, நம்ம அதுக்குன்னு தனி ஆணையம்லாம் அமைச்சோம். பட் அவர் தான் சிபிஐ கேட்டார். சிபிஐனா என்னங்கிறது திரு விஜய் அவர்களுக்கு அரசியலில் வரும் பொழுதே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காலச்சூழல் ஏற்படுத்திக்கிட்டார், அவரே ஏற்படுத்திக்கிட்டாரு. நிச்சயமாக சிபிஐனா என்னன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கும். இனி வரும் காலங்களில் எனக்கு எந்த ஒரு விசாரணையும் சிபிஐ வேணும்னு கேட்க மாட்டாருங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. சிபிஐ விசாரணை தான் தலையில் அவரே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஐ விசாரணைன்னா அவர் என்ன நினைச்சிட்டு தாவேக்கா தொடங்கியதுலேருந்து இப்போ வரைக்கும் விஜயோட செயல்பாடுகளில் ரொம்ப மோசம்னு நீங்கள் நினைக்கிறது எது? அவங்க செயல்பாடுகள் எல்லாமே மோசம்தான். முதல் முறையாக ஒரு விக்ரவாண்டியில் மீட்டிங் போட்டு 400 பேர் பெட்டில் சேர்த்துருந்தோம். மீட்டிங் போட்டது வரைக்கும் தான் அவர் வேலை. 400 பேரை அள்ளி அடித்து கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டு, ஆஸ்பத்திரியில் அத்தனை பேரும் உயிரோடு கொண்டு போய் சேர்க்கணும்னு போராடினதெல்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அன்னியூர் சிவாவாக இருக்கட்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுககாரங்க தான் அதை பண்ணாங்க. ஏன்னா ஆட்சி கெட்ட பேர் வந்துடும்ல. அப்போ ஒவ்வொரு முறையும் விஜய் மாநாடு போடும் பொழுது, மீட்டிங் போடும் பொழுது நம்மள வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா 10 பேருக்கு ஒரு போலீஸ்ன்னு நம்ம போடுறோம், அவங்க 10 பேர் தான் வரதா சொல்கிறாங்க. அது ஒரு இடத்துல நடந்துருது. ஒரு மாநாட்டுக்கு 2 லட்சம் பேர்னா 2 லட்சம் வச்சு நம்ம சமாளிச்சிட்டோம். இன்னொரு இடத்துல நம்மகிட்ட 20,000 பேர்னு எழுதி கொடுக்குறான். நம்ம 20,000 பேருக்கான போலீஸை போடுறோம், 1 லட்சம் பேர் வரான். என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்க ஊர்களுக்கெல்லாம் சொல்லி கூட்டம் காட்டணும் வாங்க. அது ரசிகர் மன்றம் இல்லையா, ரொம்ப ஈஸி வர சொல்கிறது. வர சொல்லிடுறானுங்க. அவங்களும் பைத்தியக்காரத்தனமாக உள்ளே வந்துடுறானுங்க. இது நல்ல உள்ளூர்காரங்க அவரை பார்க்கறதுக்கு வேற நிற்கிறாங்க. அதோடைய விளைவு தான் கரூர் சம்பவம். ஆனால் இந்த தகவலாம் ஐஎஸ் மூலமாக எப்படியும் அரசு கவனத்துக்கு வரும். ஆனால் அந்த கூட்டத்தை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது நம்ம நிறைய இடங்களில் நம்மளே அதை பார்க்குறோம் இல்லையா. நம்ம திரு முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது, சின்னவர் சொல்லும் பொழுதுமே சரி, நாங்கள்லாம் அன்றைக்கெல்லாம் ஒரு மீட்டிங் போயிருந்தோம், எங்கள் ப்ரெடிக்ஷனுக்குள்ளே இல்லை அந்த கூட்டம். திடீர்னு என்னென்னா ஒரு நியூஸ் பரவும் பொழுது அந்த காலமும் சூழலும் ஒன்றுமே இல்லை. சனி ஞாயிறு லீவுன்னு ஒரு காரணமாக இருக்கலாம். திடீர்னு அன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 20,000 பேர் சும்மா இருந்தானா அந்த கூட்டத்துக்குள்ளே வந்துடுவான். நம்ம 20,000 பேருக்கு பிளான் பண்ணியிருப்போம், இன்னொரு 20,000னா 40,000 ஆயிருதா, அது மாறிடுது.
ஸோ அதைத்தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த பொழுதோ அம்மையார் புரட்சித் தலைவர் இருந்த பொழுதோ இது ரொம்ப கிளியராக இருப்பாங்க. அவங்க கூட்டம்ங்கிறது இப்படி தான் இருக்கணும். தலைவர் இப்போ இவ்வளோ பேசுகிறோமே, நீங்கள் இது புதுச்சேரியில் மீட்டிங் போட்டாங்கல்ல, தலைவர் அங்கே தானே இருந்தார். மரத்தில் ஏறினவன், சாக்கடைக்குள்ளே குதிச்சவன், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி குதிச்சவன்லாம் வெறும் 4 அடி கம்பியை ஏறி குதிச்சு ஏன் போக முடியல? அது அந்த தலைவனுக்கு தெரியணும். நம்ம தொண்டனை நல்லபடியாக வச்சுக்கணும்னா ரொம்ப அழகாக கட்டமைப்புக்குள்ளே அவனை கொண்டுட்டு வரணும். பக்கத்தில் நிற்கிற சூழ்நிலை ஏற்படுத்தினா செத்து போயிடுவான தலைவனுக்கு தெரியாதா? தெரியும். அப்படி ஒரு நாள் நடக்கட்டும். ஆளுங்கட்சி மேலே போட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம், ஆளுங்கட்சி மேலே ஒரு பெரிய அவமரியாதை வர வச்சுக்கலாங்கிறது அவங்க பிளானே. என்ன ஒன்று, அந்த பிளான் எங்கே நொறுங்கி போச்சுன்னா, முதல்வர் உடனே போயிட்டார். அங்கே இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜி போன்றவர் வந்து இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் உள்ள பூந்து நிறைய இல்லாட்டி 41ங்கிறது 410 மாறி இருக்கும். அன்னைக்கு இருக்கிற பெட்டு பக்கத்தில் இருக்க மொத்த அன்னைக்கு கலெக்டர் கூப்பிட்டு சொல்லி பக்கத்தில் இருக்க மொத்த டாக்டர்ஸையும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைச்சி பல்வேறு விதமான சிறப்பு பிரிவுகளை உள்ளே உருவாக்கி எல்லாருக்கும் ஆக்சிஜன் மருந்துன்னு வச்சு அட்டின்னு அடிச்சு 300 பேரை எக்ஸ்ட்ரா காப்பாற்றிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுக்கு வந்து இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே இவங்க வந்து கூடுதல் அன்பு தான் வைக்கணும் மக்கள். இதுதான் இங்கே உண்மையிலே நடந்தது. ஸோ இந்த புரிதல் வந்து தலைவனுக்கு ரொம்ப அவசியம். ஆனால் ரொம்ப அது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது டபால்னு வண்டியை திருப்பிக்கிட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு என்ன காரணம் ஏன் திரும்பி போனீங்கன்னா போலீஸ் போக சொல்லிச்சு. என்ன அதே மாதிரி வந்து சிபிஐ விசாரணையில் வந்து ரோடு ரொம்ப வளைஞ்சிருந்ததுனால தான் வரும்போது 7 மணி நேரம், போகும்போது எவ்வளோ நேரத்தில் 35 நிமிஷத்தில் போனார். எப்படி போக முடியும்? அப்போ ரோடு வளையலையா? ஆற்றுக்குள்ளையெல்லாம் ஏறி இறங்கி இப்படி போச்சா வண்டி? சும்மா ஏதாவது சொல்லணும். அங்கே என்ன சிபிஐயில் உட்காந்துருக்காங்களா மடப்பையலா? எல்லாருக்கும் தெரியும், நல்லா கேள்வி வைப்பாங்க. செய்த தவறுக்கான தண்டனையை அந்த 41 உயிர்கள் இருக்குல்ல, அந்த ஆத்மா நிச்சயமாக அதற்கான சரியான தண்டனை, அது யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது எவனாக இருந்தாலும் சரி, அந்த 41 உயிர்களுக்கு தெரியும் அந்த மரணத்திற்கான காரணம் நிச்சயமாக தெரியும். அவர்களுடைய அந்த பாவம் அவர்களை சும்மா விடவே விடாது, அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த அவங்களோட எல்லா குடும்பத்தினரும் இங்கே வந்து விஜய் வந்து சந்திச்சுட்டு தான் போயிருக்காங்க. அவங்க ஏதாவது சார், மரணம் என்பது 4 நாள் அழுகையோடு முடிஞ்சு போகுது சார். இப்போல்லாம் வீட்டினுடைய மிகப்பெரிய இழப்புகள்லாம் அதிகபட்சம் போனால் 3 மாதம் சார். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துட்டு அந்த வேலைக்கு போயிடுவாங்க. நான் சொல்லுது மீண்டும் சொல்கிறேன், 41 உயிர்களின் குடும்பம்னு ஒரு வார்த்தையை நான் ஏன் பயன்படுத்தலைன்னா, அவங்க எல்லாம் வந்து திரு விஜய் அவர்களோடு வந்து உட்கார்ந்துருந்ததையும் அதிலெல்லாம் ஒருத்தர் அவர் சேவிங் பண்ணலன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியல. வீட்டில் ஒருத்தனை ஒருத்தி இழந்துட்டு ஒரு குழந்தை இருந்துட்டு என் தலைவன் சேவிங் பண்ணாமல் வந்தான்னு சொன்னான். பார்த்தீங்களா? அவன் எந்த வகையில் மன்னிப்புக்குரியவனா? எந்த வகையில் மன்னிப்புக்குரியவன்? அவெல்லாம் என்ன மனுஷன்? எந்த மாதிரியான மனிதர்கள் இருக்க உலகத்தில் நம்ம இருக்கிறோம்? ஒரு பெண்மணி குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்குது, என் தலைவனை பார்க்க வந்திருக்கேன். என்ன பெண்மணி நீ? என் கணவரோட ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு கேட்பார்ல, ஏமா ஒத்தரோசா உன் பிள்ளைய என்ன அழகா வளர்த்துக்கமாங்கிற மாதிரி ஒத்தரோசாட்ட தான் போய் கேட்கணும். எப்படி புள்ள வளர்த்து வச்சிருக்காங்க? அதில் ஒரு புள்ள சொல்லுது, வீட்டில் இருக்கலாம் விஷம் வச்சு கொண்டு போடுவேன் ஓட்டு போடலனாகுது. என்ன கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம்? இதில் சொல்லாத கருத்து ஒன்று இருக்குது. நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவரோட நண்பர் வீட்டில் உள்ள ஒரு பையன் சொல்கிறான்னா, அங்கேயும் 8 ஓட்டம் 9 ஓட்டம், நீங்கள் யாரும் ஓட்டு போடலன்னா உங்களை எல்லாரையும் கழுத்தறுத்துருவேன். அதான் நான் சொல்கிறேமே, இது வந்து ஒரு விதமான சைக்கோ மனநிலைக்கு பிள்ளைகளை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதாவது அறிவற்ற அடிமைகளாக்கியிருக்கிறாங்க. அதாவது ஒரு வகையிலையும் ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்னங்கிறது பாடத்திட்டத்தில் இல்லை. இனி வரும் காலங்களில் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையில் தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கான காரணிகள்னு ஒரு தனி பாடம் வைக்கணும். அது வந்து யாருக்கு ஆபத்தாக முடிஞ்சாலும் சரி, யாருக்கு லாபமாக முடிஞ்சாலும் பரவாயில்ல. ஆனால் தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்னங்கிறது அட்லீஸ்ட் ஒரு பக்க பாடத்தையாச்சும் இனிமேல் 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் வைக்கணும். ஏன்னா எதுவுமே இல்லை, பிளாங்காக அவர் ஜெயிச்சு வந்து என்ன பண்ணுவார், என்னமாவது பண்ணுவாருன்னு ஒரு பொருள், என்னமாவது பண்ணுவாரா? ஏம்மா எத்தனை பேரை சாவடிச்சு மொழியை காப்பாற்றிருக்கோம், எத்தனை பேரை சாப்பாடிச்சு மாநிலத்தை காப்பாற்றிருக்கோம், இன்றைக்கி எத்தனை பேரை பழி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், கல்வியை காப்பாற்றுறதுக்கு நீட்டுங்கிற பேரில் எத்தனை பேரை மரணமடைஞ்சு எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிள்ளைகளை காப்பாற்றிருக்கிறோம், அதற்காக தமிழ்நாட்டுக்குள்ள மாநில சட்டங்களாக எத்தனை சட்டங்களை ஏற்றி இருக்கிறோம், அதனால எத்தனை பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டிருக்காங்கன்னு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அவர் வந்து ஏதாச்சும் பண்ணுவார், என்ன பண்ணுவார்? கொள்கை தலைவர்களோட புகைப்படங்களை காமிச்சு யாருன்னு கேட்கறதுக்கே அவங்களால பதில் சொல்ல முடியலையே. ஸோ அப்படிப்பட்ட கூட்டத்தை திருத்த வேண்டிய கடமை நமக்கு தான் இருக்கு. சரி, அதான் இந்த கேள்வியோட ஒட்டி கேள்வி வச்சிருந்தேன். தாவேகா தொண்டர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? ஒரே ஒரு கதையிலே முடிச்சிடறேன். இரண்டு ஒன்று வந்து நான் ஒரு மீட்டிங் சென்டர் இருந்தேன், இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், மேடையில் பேசுவதற்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். அது உங்கள் சார்பாகவுமே தாவேகா சார்பாக தந்திருக்காரு, பிஜேபி சார்பாக தந்திருக்காரு, திமுக சார்பாக நான் போயிருக்கேன். நாங்களே டிஸ்கஷனில் தான் இருக்கோம், நாங்களே சண்டை போட தான் வந்திருக்கோம். நீ வெளியில இருந்து சண்டை போட்டீங்கன்னா நீ வெறும் பார்வையாளன் தான். இங்கே இருக்கக்கூடிய கருத்து எதற்கு மேடை ஏறி உட்காந்து எங்களுடைய கருத்துக்களை நீ காதில் கேட்டு நீ தெளிவடையணும் தான். நான் தெளிவே அடைய மாட்டேன், கத்திக்கிட்டே இருப்பேன்னா என்ன தொண்டன் நீ? சரி ஓகே, அதை விட்டுருங்க.
பராசக்தி படத்துக்கு போயிருக்கிறேன். பராசக்தி படத்தில் தமிழுக்காகன்னு சொல்லி அப்படியே வசனங்கள்லாம் இருக்குது சார். உள்ளே நுழைஞ்சோன்னே சார் ஒரு 50 தாவக்காரன் வந்தான் சார். துண்டெல்லாம் வேறு போட்டுட்டு வரான் சார். வந்துட்டு தாவே கான்னு கத்துறான் சார். ஊயிங்கிறான், ஆயிங்கிறான், ஏங்கிறான். எல்லாரும் லுங்கி இவ்வளோ தூரம் மடிச்சுக்கிட்டு சார் அப்படியே நடந்து நடந்து போகிறானுங்க சார். யாரையுமே படம் பார்க்க விடல. என்ன சார் மனநிலை இது? பராசக்திக்கும் தாவேக்காவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? பராசக்திங்கிற படம் உன்னுடைய தாத்தா, உன்னுடைய தகப்பனார், உன்னுடைய அண்ணன் இந்த தமிழுக்காக என்ன போராடினான்னு சொன்ன படம். அதை பார்க்குறதுல உனக்கு என்ன சார் பிரச்சனை? நான் தான் விஜய் படம் பார்க்குறேங்கிறேனே சார். விஜய் படத்தோட பராசக்தியோட விஜய் படம் தான் நான் போய் கத்துவேனா சார்? எனக்கு விஜய் வந்தால் என்னோட அதிகமாக கத்துறவன் சார் இருக்கான். அப்படி தான் சார் எல்லா கட்சியிலையும் இருக்கான். நான் எல்லாம் பெருமையாக சொல்லிக்க வேண்டிய விஷயம் இல்லை. எல்லா கட்சியிலையும் எல்லா சாதி மத வேறுபாடு இல்லாமல் விஜய் திரைப்படம் வந்தால் கத்தி கூச்சலிச்சு அன்னைக்கு வீட்டில் வந்து கறி சோறு திங்கிறவன் சார். நம்மலாம் எல்லாருமே அப்படி தான் சார். அந்த மாதிரி தானே சார் நீயும் ரசிகன். உனக்கு ஒரு அடிப்படை அறிவு வேணாமா சார்? அந்த படத்தை பார்க்க விடல சார். யாரையுமே பார்க்க விடல சார். அந்த படம் நல்லா இல்லைன்னு முகப்புத்தகங்களை எழுதி தள்ளுறானுங்க சார். என்ன சார் மனநிலை இது? அப்படி நம்ம எங்கே சார் போயிட்டு இருக்கிறோம்? அப்படி எழுதுறது கூட ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லன்னு பொறுத்துக்கலாம். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட நடிகரோட குடும்பத்தை தரைக்குறைவா நீங்கள் கீழே பாருங்க சார். இதை முதல் முறையாக அப்போஸ் பண்ணது நான் தான் ஃபஸ்ட்டு விஜய்க்கு எதிராக குரல் கொடுத்தேன். என் ஒய்ஃப் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, ஐயோ மாமா தயவு செஞ்சு இனிமேல் பேசாதீங்க, நம்ம பிள்ளைகளெல்லாம் பேசுகிறாங்க. நான் சொன்னேன், அரசியல் என்பது ஒரு மலக்குவியல். இது வந்து என்னுடைய தலைவன் சொன்னது தான். நீ 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா இந்த மாதிரி வசைப்பாடல்களை வந்து நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அம்மையார் ஜெயலலிதா ஓகேயா, திருமணமாச்சா ஆகலையாங்கிற விவாதங்களை அந்த அம்மாவுக்கே தெரியாது. அவ்வளோ பெரிய விவாதத்தை அன்றைக்கி வச்சானுங்க. அந்த அம்மா பாவம். அந்த அம்மாவுக்கு சூட்டப்பட்ட கெட்ட பேரே கிடையாது. அந்த அம்மாவுக்கு புள்ள இருக்குன்னாங்க, புள்ள இல்லைன்னாங்க. எனக்கு அந்த அம்மையார் மேலே மிகப்பெரிய அன்பு வந்ததற்கே அதுதான் காரணம். அன்றைக்கு இருந்த அந்த அவங்க மேலே அது யார் சொல்லியிருந்தாங்க, எந்த கட்சியினர் சொல்லியிருந்தாங்க, ஒரு பொது வாழ்க்கைக்கு ஒரு அம்மையார் வந்துருச்சு. அந்த அம்மையார் வந்து நல்லாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு அந்த அம்மா மேலே சில முரண்பாடுகள் உண்டு. இருந்தாலும் மோடியா லேடியான்னு கேட்டப்பெல்லாம் சிலுத்து போச்சு எனக்கு உடம்பு. எனக்கு நீ கொள்கையாக வரும்பொழுது அந்த தலைவர் எனக்கு பெரு. அப்போ நான் வந்து திமுககாரன். ஏன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த என்ன போல்டா கிடைச்ச வர இருக்கும். இப்போ நான் வந்து திமுககாரனா இதை பேசக்கூடாது, யாரும் என்னுடைய தோழர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரசியல் அறிவோடு சொல்லணும்னா அந்த கட்ஸை நான் வந்து ஐ கேன் அக்செப்ட். இது திமுகங்கிறது நம்ம அதை ஆல்வேஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி சொன்னிச்சு இல்லை, கூட்டணியிலேருந்து வெளியே வந்து சொன்னிச்சு இல்லையா, அதுக்கு கீழே எழுதியிருந்த அந்த கமெண்ட்ஸ்லாம் இப்போ படிச்சிங்கன்னா பாவம் அந்த அம்மையார். அந்த வேலையை நான் அதுக்கப்புறமா இப்போ பார்க்கிறது, யாரெல்லாம் விஜய் எடுத்து பேசுகிறார்களோ, எவன் பேசினாலும் சரி அவன் குடும்பத்தை கிழிச்சிடறானு. இப்போ இந்த பசங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா, அவர்களுக்கு தாயார் இல்லையா, தங்கச்சி இல்லையா, அக்கா இல்லையா? அது என்ன மனநிலை? அது என்ன மனநிலை? அது இந்த மனநிலையை ஊட்டினது யார்? நீ என்ன படிக்கிற, நீ என்ன சாப்பிட்ற, முதல்ல என்ன சாப்பிட்ற, மாற்றி எதுவும் சாப்பிட்றியா? எவனாவது எழுதுவானா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எழுதுவானா? ஸோ அவர்களெல்லாம் திருந்த வேண்டும். அப்புறம் என்னன்னா அடிக்கடி சொல்லுவானு, எங்ககிட்ட வந்து என்ன படையாது, இந்த சிஸ்டமில் வேலை செய்கிறதுக்கு இன்னொரு படம் ஒன்று சொல்கிறாங்க இல்லை, அந்த படையை நாங்கள் வைத்திருக்கிறோம்ங்கிறான். என்னன்னா ஃபுல்லாக அந்த மீம்ஸ் இதெல்லாம் போடுறோம். விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு வச்சுருக்கேங்கிறான். விர்ச்சுவல் வாரியர்ஸோட சென்ஸ் அவங்களுக்கு தெரியுமா? உன்னுடைய லைக்கு, உன்னுடைய கமெண்ட்டு பாகிஸ்தானில் எவ்வளோ விலை கொடுத்து வாங்குதுன்னு உனக்கு தெரியுமா? வெஸ்ட் பெங்காலில் எவ்வளோ விலை கொடுத்து வாங்க தெரியுமா? பங்களாதேஷில் எவ்வளோ விலை கொடுத்து வாங்க தெரியுமா? நேபாளில் அதாவது எங்கெல்லாம் ஏழை நாடுகள் இருக்கோ அங்கே பூரா காசை கொடுத்து வெறும் லைக்கு கமெண்ட் போடுறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தான் போட்டு விட்டுறான். அதில் எப்படி ஓட்டாமல் வரும்? ஏன்னா நேபாளிலேருந்து வந்து தலைவனுக்கு ஓட்டு போடுவானா? பங்களாதேஷ்லேருந்து வந்து ஓட்டு போடுவானா? உனக்கு தெரியுமா? உனக்கு ஒரு நீ வந்து ஆர்கானிக்காக நீ போடுற ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு 1 லட்சம் வரும். அது 50 லட்சமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? பணம் கொடுத்தா 50 லட்சமாக மாறப்போகுது. நீ பணம் கொடுத்து எல்லா கமெண்ட்டையும் 50 லட்சம் 60 லட்சம் மாதிரி அதெல்லாம் ஓட்டா? அதெல்லாம் நீ செலவு பண்ணுற பணம். நான் உனக்கு ஆர்கானிக்காக இருக்கிற ஓட்டு என்ன? ஒரு தொகுதியில் குறைந்தபட்சம் 6% 7% வாங்க போகிறேன். இந்த 7% ஓட்டு வாங்குறதுக்கு நாங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சுருக்கோம். எவ்வளோ பொய் சொல்லுவீங்க? ஃபேஸ்புக்கை திறந்தா பொய்யிலே ஆரம்பிச்சு பொய்யிலே முடியுது. இவங்க ஒன்று போட்டுறாங்க 10ஆவதுக்கு, தமிழக முதல்வராக விஜய் பதவி ஏற்பார். ஆமா இல்லையா? டேய் அதெல்லாம் தெரியாம உட்காந்துட்டு நான் நீ முட்டா போயிடா, நாங்க முட்டா போயிடலா. ஸ்டாலினுக்கு போட்டி விஜய், இதை ஒத்துக்கொள்கிறீர்களா? எவன்டா ஒத்துப்பான்? மடப்பையில எவன் ஒத்துப்பான்? நீ உடனே விர்ச்சுவலா போட்டுட்டா உடனே அது ஓட்டா மாறிடுமா? மக்கள் சரியான தீர்ப்பை 2026 கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதே இளைஞர்கள் மே மாதத்திற்குள், அவர்கிட்ட இப்போ இருக்கிறாங்கல்ல இளைஞர்கள், மே மாதத்துக்குள்ள 50 விழுக்காடு மக்கள் இளைஞர்கள் திமுக வந்துடுவான். ஏன்னா அவன் நாளுக்கு நாள் கற்றுக்கிட்டே வரான். எவ்வளவு சின்ன பையனாக இருந்தாலும் 1 அடி 2 அடிக்கு வந்து விசுவாசமாக இருப்பான். 3ஆவது நாள் அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சால் அறுத்தெரிஞ்சிட்டு வெளியே வந்துடுவான் சார். எழுதி வச்சுக்கோங்க. அவருக்கு இப்போதுக்கு நமக்கு தமிழகம் முழுவதும் ஒரு 5 லட்சம் ஓட்டோ 6 லட்சம் ஓட்டோ இருந்துச்சுன்னா பாதிக்கு பாதி ஓட்டு திமுகவுக்கு திரும்பி வந்துடும். ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய பித்தலாட்டம்,
ஃப்ராடுத்தனம், அவங்க பாரதிய ஜனதாவோடு இருக்கக்கூடிய மறைமுக கூட்டணி, இப்போ 41 மரணத்திற்கான காரணம், இன்னைக்கு ஒரு சிபிஐ சென்றது போன்றது, எதுனாலும் வாயை திறக்காமல் இருப்பது, ஜனநாயகன் தன்னுடைய திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கு சென்சார் தராதது வந்து மாநில அரசு, மத்திய அரசு, அதை மாநில அரசுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்படியே விட்டுருவோம், மாநில அரசு கெட்ட பேர் வரணும்னு வாயை திறக்காத ஒரு தலைவன். அது எவ்வளவு பெரிய கிரிமினலிசம் தெரியுமா சார்? உடனே சொல்லணும், யோப்பா ஜனநாயகம் வந்து மத்திய அரசு பிரச்சனைப்பா, மாநில அரசை பேசாதீங்கன்னு ஒருத்தன் சொன்னானா தலைவன்? வாயை கிழிச்சிட்டு வந்து பேசுறானே 7 அடியில் ஒருத்தன், அவன் சொன்னானா? இல்ல கூட ஒரு 10 பேர் பாரதிய ஜனதாவுடைய கூட்டாளிகள் எல்லாம் கொண்டாந்து தாவேக்கல வச்சிருக்கான், அவன் அவனுக்கு சொல்ல மாட்டான். ஏன்னா தான் இவனுங்களை முட்டாளா தான் நீங்க வச்சிருக்க பாக்குறீங்க சார். ஒரு சமுதாயத்தை புத்திசாலியாக்குறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் பேயா வேலை செய்யுது. எப்படியும் அவனுங்களை கடைசி வரையும் தற்கொலையா வச்சுக்கணும்னு நினைச்சு வேலை செய்யறான் பாருங்க. இதே ஆதவர்ஜுனா இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், நிர்மல்குமார், இவங்க அத்தனை பேருக்குமான தண்டனை 2026ல அதே இளைஞர்கள் என்னையா நீ முட்டாளாக்க பார்த்த, ஒன்ன நான் முட்டாளாக்குறேன்னு சொல்லி வாக்கு என்று வரும்பொழுது அத்தனை வாக்குகளையும் இளைஞர்கள் திராவிட முன்னேற்றத்துக்கு போறாங்களா இல்லையான்னு பாருங்க. இப்போ நான் வைக்க போகிற கேள்வி வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு அரசியல்வாதியோ நடிகராகவோ வைக்கல, ஒரு பொறுப்புள்ள தந்தையாகவும் நீங்கள் பேசுகிற சமூக கருத்துக்கள்னால நான் வைக்கிறேன். இப்போ அரசியல் வாழ்க்கையில் உள்ளவங்களை வந்து திட்டுறாங்க, ஓகே. இப்போ வந்து பராசக்தியும் ஜனநாயகனும் ஒன்றா வருதுங்கிறதுக்காக பராசக்தியில் நடித்த நடிகர்களோட குடும்பங்களையும் மட்டமாக பேசுகிற அந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அந்த தலைவர் தான் அதை வந்து அந்த தொண்டர்களை திருத்தணும். அது அவங்களுடைய தார்மீக கடமை. அது இல்லைன்னா இது தடுமாறி போய் அவர் வளர்ந்த இந்த சினிமா இண்டஸ்ட்ரியும் அழிச்சிரும், அவர் வர இருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்தையும் கெடுத்துரும். இன்றைக்கி நீங்கள் ஒரு தனிப்பட்ட நடிகனா இன்றைக்கி நீங்கள் வந்துட்டதா ஒரு மாறுதட்டி இப்படி போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அப்பா நம்ம எதிரி இல்லை, நம்ம அப்படியே முட்டாள் கூட்டமாக இவங்களை வச்சு ஓட்டிகிட்டு போயிடலாம். நாளைக்கு அஜித் வந்தால் என்ன பண்ணுவீங்க? அஜித் சார் நைட்டு தூங்கிட்டே இருக்காரு, காலைல எழுந்து பார்த்தாரு, என்னடா இவன் சினிமாங்கிற பேரில் போய் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஐயா தமிழ்நாட்டை கெடுத்துருவான் போல இருக்க, நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நாளைக்கு காலையில் அஜித் வந்துட்டாருன்னா விஜயோட நிலை என்ன? ஸோ இங்கே வந்து சார், இங்கே சமுதாயத்தில் புரட்சின்னு ஒன்று வரணும்னா யார் எங்கேருந்து வேணால் வரலாம். உங்களுக்கு இப்போ இதே அஜித் சார் வந்து 2026 எலெக்ஷனுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி விஜய் செய்த அத்தனையும் தவறு, அதிமுக செய்த தவறு, திராவிட முன்னேற்றத்துக்கு ஓட்டு போடுவார்னா ஓட்டு போடுங்கன்னா என்ன பிச்சுக்கிட்டு போய் ஓட்டு போயிடுவான் சார். மாறும் சார். ரஜினி சார் ஒரு முறை திராவிட நீங்கள் வந்து அதிமுக போடக்கூடாதுன்னு சொல்லி திமுக ஜெயிச்ச காலம் இருக்குது சார். வாஷ் அவுட் சார் அதிமுக. என்ன வேணால் நடக்கலாம் சார். இங்கே வந்து ஒன்றே ஒன்று தான், அவனை புரிதலுக்குள்ளாக்கினால் நீ யார் என்று தெரிந்துவிடும். இங்கே இருக்கக்கூடிய தமிழக இளைஞர்கள்கிட்ட புரிதல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர அவன் வரும்போது பிளாங்காக நடிகர்னு வந்துட்டான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரசியல்வாதி அல்ல, வெறும் நடிகர்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு இன்னும் ஜனவரியில் தான் இருக்கும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மோர் தென் இனஃப். சிபிஐடைய மிரட்டலுக்கு பயந்து அவர் என்டிஏ கூட்டணிக்கு போனார்னு வச்சுங்க, உடனே சொல்லுவாங்க விஜய் அதிமுக கூட்டணி பணம் வாய்ந்த கூட்டணி. இல்லவே இல்லை. உங்ககிட்ட இருந்த மொத்த தொண்டனும் ஓவர் நைட்டில் திமுகவுக்கு போயிடுவான். நான் உன்னை எதுக்காக நம்பினேன்? நீ பிஜேபி எகெயின்ஸ்ட்னு நம்பினேன். உன்னை எதுக்காக நம்பினேன்? நீ பெரியாரையும் அம்பேத்கரையும் பின்னாடி போட்டிருக்க, அதுக்காக நம்பினேன். அது அத்தனையும் உடைச்சிட்டு ஒரு என்டிஏ கூட்டணி மாதிரியான கூட்டணிக்கு போனாருன்னா நீங்கள் வந்து ஒரு சிபிஐக்கு பயந்தோ இல்லை ஒரு அரசியல் இதுக்கு பயந்தோ நீங்கள் போயிடலாம். அன்று நீங்கள் போனீங்கன்னா அன்னைக்கு தான் உங்களுடைய முடிவுரையை மக்கள் எழுதுவார்கள். இளைஞர்கள் கட்டாயமாக வீதிகள் எழுதி நோட்டீஸ் வச்சு விட்டுவான், விஜய் என்கிற துரோகி பின்னாடி போகாதீங்கம்மா. இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியும். அதனால் கூட்டணியில் பெரிய மாற்றம்லாம் வரப்போகிறது இல்லை. ஸோ 2026 தேர்தல் களத்தை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு 4 வட்டங்களில் தான் அமையும். நான் முதல்ல சொன்ன மாதிரி 50 விழுக்காடு என்பது திமுகவும், 50 விழுக்காடு என்ற அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிமுக 10 விழுக்காடுகளாக பிரிந்து நாம் தமிழர், தாவேகா தனியாக செல்வது, சுயேட்சையாக செல்வதுன்னு பிரிந்து போகும் பட்சத்தில் 50 விழுக்காடு சராசரி வெற்றி ரொம்ப எளிதாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 200 சீட்டுகளை கைப்பற்றுங்கிறது என்னுடைய கருத்து. சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வடமாநில இளைஞர் ஒருத்தரை வெட்டி இளைஞர்கள் ரீல்ஸ் போடுறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி கொடுக்க சென்ற ஒரு ஊழியரை வந்து இளைஞர்கள் வெட்டி பொதுமக்கள் கற்கள் எரிஞ்சு காப்பாற்றிருக்காங்க. இதுதான் திமுக ஆட்சியோட வெற்றியா? அது வந்து குறிப்பாக இதை போன்ற செயல்கள் என்பது இன்று நேற்று அல்ல. 1910-12களிலிருந்தே வந்து வருடம் தோறும் கொலை செய்வது, கத்தி மற்றும் அரிவாள்களால் கொலை செய்வது, குடும்பத்திற்குள்ள கழுத்து நேர்த்து கொலை செய்வதுன்னு கொலை அப்படிங்கிறதுக்கு ஒரு விகிதாச்சாரம் இருக்குது. அது இந்திய அளவில் ரொம்ப குறைவான மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். ஆனால் இளைஞர்கள் தான் அதில் அதிகம். அதான் சொல்ல, இது வந்து ரொம்ப காமனாகவே நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தமிழக அரசு என்பதனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே என்னவெல்லாம் வருமோ அதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ காவல்துறை அதை கூடுதலாக அதை வந்து கவனித்து தக்க நடவடிக்கைகள் எடுக்கும். இப்போ கஞ்சா போன்ற பயன்பாடுகள் வந்து இதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது என்கின்றது. பிறகு கஞ்சா வந்து இப்போ தமிழ்நாடு முழுவதும் அதுக்காகவே சிறப்பு படை போட்டு பயங்கரமாக அரெஸ்ட் பண்ணி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு குஜராத் போன்ற மாநிலங்களில் போதைப் பொருளை தான் வந்து முக்கிய பொருளாக எடுத்து
இந்தியா முழுவதும் விநியோகம் பண்ணுறாங்க. நீ கடைசியாக கூட அதானியுடைய போர்ட்டில் எத்தனையோ ஆயிரம் கோடி போதைப்பொருள் இருந்ததை நீங்களே படிச்சிருப்பீங்க. இப்போ போதைப்பொருள் என்பது குஜராத் போன்ற மாநிலங்கள்ல இருந்து அதிகமாக இந்தியா முழுவதும் போகிறது. குஜராத்துங்கிறது யாருடைய மாநிலம் என்பது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ தொட்டிலையும் புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டக்கூடிய வேலையை தான் எல்லா கட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய கடமை என்ன? நீ கொண்டு வரியா கொண்டு வா, அது எவ்வளோ தூரம் உங்களை ஒழிக்க முடியுமோ ஒழிக்கிறேன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு மிகப்பெரிய வேலையை செய்துக்கிட்டு கொண்டிருக்கிறது. இடையில கூட ஏதோ ஒன்று சொல்லுமா நான் கேட்டேன். அது அதிமுக இருந்தப்போ இந்த கஞ்சா வழக்கு இல்லையான்னு கேட்டால் இப்போ இருக்கிறதோட அதிகமான வழக்கு அப்போ தான் இருந்துச்சு. குட்கான்னு ஒரு வழக்கு மந்திரி மேலேயே இருக்குது. எந்த ஊரில் இருக்குது? நம்ம ஊரில் தான் இருக்குது. யார்? இதே விஜயபாஸ்கர் மேலே அதிமுக ஆட்சியில் உள்ள குட்கா வழக்கு இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு. ஏன்னா தக்க ஆதாரங்களோடு இருக்கிறதுனால அவங்களை இன்றைக்கி வரைக்கும் அதை முடிக்க முடியல. அவங்களாம் இதை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது ரவுடிசத்தை வந்த நாட்களிலிருந்தே அடக்கிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அஞ்சலி சிந்தலி இருந்துகிட்டு இருக்கானுங்க. இப்போ கத்தி தூக்குன அத்தனை பேருக்கும் இப்போ சமீபத்தினுடைய பாடம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரும் காலங்களில் அடுத்த ஒரு 5 வருடங்களில் இதை போன்ற ரவுடிசமும் இருக்காது, கொலைகளும் இருக்காது. அது இப்போ போகிற ஸ்பீடில் அவர்களை ஒழிக்க ஆரம்பித்தால் வெகு விரைவில் ரவுடிசம் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்படும். வர்ற எலெக்ஷனில் தன்னுடைய சாதனைகளாக திமுக வைக்க போகிற விஷயங்கள் என்னென்ன? சாதனைகளாக சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு எபிசோடு இப்போ நீங்கள் என்னுடைய இன்டர்வியூஸ் எடுத்தீங்க. நான் ஒரு எபிசோடு சாதனைகள் மட்டும் சொல்லணும். அவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்கோம். ஏதாவது முக்கியமாக விளையாட்டாக சொல்லணும்னா காலேஜ் சிற்றுண்டி. நான்லாம் அங்கேருந்து வந்தவன் தான். ஒரு காலேஜ் சிற்றுண்டி கிடைக்கலனே பள்ளிக்கூடம் போகாமல் இருந்தேன் நான்லாம். அந்த காலேஜ் சிற்றுண்டின்ற ஒரு எண்ணம் இருக்குல்லையே, இப்போ சொன்னீங்களே தற்குறிகள்னு சொல்லி, அவங்கெல்லாம் படிக்காத வேலுக, படித்தாலும் ஒழுங்காக படிக்காதவன். ஸோ சோத்தை போட்டாச்சும் கூப்பிட்டு வந்து, இது வந்து ஐயா காமராஜர் சொன்னது, சோத்துக்காச்சும் வருவானா வர சொல்லி படிப்பை சொல்லி கொடுங்கடான்னு சொன்னது. அந்த மாதிரி மார்னிங்கில் ஒரு சாப்பாடு கொடுத்து, அருமை இப்போ கல்வி செல்வத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு அடுத்த ஜெனரேஷனை கொண்டு போகிற அதை போன்ற திட்டங்களாக இருக்கட்டும், நான் முதல்வன் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும். நான் முதல்வன் பற்றி இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பகுதி வாரியாக பல இளைஞர்கள் இன்றைக்கி வந்து வெவ்வேறு விதமான வேலைகளுக்கு போயிட்டான். அவன் ஒவ்வொருத்தனும் மேடை ஏறி பேசினாவே போதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அது இல்லாமல் இலவச பஸ்ஸை வந்து பெண்களுக்கு கொடுத்தது, அதை உடனே அவங்க ஆண்களுக்கு கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போனா சென்ஸ் என்ன தெரியுமா? ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். இனி வாகனம் என்பது இலவசம் முடிச்சிட வேண்டியது தானே. அதனால் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, அது குறுக்கிடத்தனமாக எதையோ ஒன்று சொல்கிறாங்க. பெண்களுக்கு என்பதில் மிகப்பெரிய அதில் பெரிய பெரியாரிச கொள்கையே இருக்குது. ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே சென்று கல்வி கற்பதாக இருக்கட்டும், வேலைக்கு செல்வதாக இருக்கட்டும், அதுதான் வந்து ஒரு 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 மாநிலத்தின் முன்னேற்றமாக கருதப்படும்ங்கிறாரு பெரியார். அதை செஞ்சிருக்கு நம்முடைய திமுக. அங்கேருந்து வளர்ந்து வந்த எடப்பாடியாருக்கு ஆண்களுக்குன்னு ஒன்று சேர்றது எவ்வளோ பெரிய தப்புன்னு அவருக்கு தெரியலை. அது நம்ம ஏதோ ஒன்று சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்கிறாரு. நம்ம 1000 ரூபா அறிவிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், நல்லபடியாக போயிட்டுருக்கு. இனி அதை நம்மளாம் நிறுத்தவெல்லாம் முடியாது. ஆனால் அதே அவங்க 2000ங்கிறாங்க. 1000 கொடுத்தப்ப என்ன சொன்னாங்க? கொடுக்கவே முடியாத நிதியே இல்லைனா இப்போ எப்படி 2000 ரூபா கொடுப்பீங்க? ஸோ அப்போ அது என்ன அர்த்தம்? அப்போது நீங்கள் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டீங்க, நாங்கள் அப்படியா? கொடுத்தது சொன்னதை செஞ்சிட்டோம்ல, அதையும் நீ நிறுத்த முடியுமா? இதே பாரதிய ஜனதா எதிர்த்துச்சு. இதே கர்நாடகாவில் ஆரம்பித்து பீகாரில் ஆரம்பித்து எல்லா இடங்கள்லையும் 2500 5000 கொடுத்து தான் அந்த ஓட்டை வாங்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக ஒவ்வொரு சட்டசபை தேர்தல்லையும் நடப்பது தான். எங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு பேச்சாளரும் தன்னால் மூச்சு முட்டக்கூடிய அளவிற்கு கிட்டத்தட்ட 364 நாளுக்கு மேலே போன தடவை தேர்தல் அறிக்கை கொடுத்ததை செஞ்சுருக்கிறோம். சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லி காலேஜ் சிற்றுண்டியில் ஆரம்பித்து பல விஷயங்கள், சொல்லாதது ஏகப்பட்ட விஷயங்கள் செய்திருக்கிறோம். அந்த தோழி ஹாஸ்டல்லாம் இன்றைக்கி நம்பர் 1ல் போயிட்டுருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகள் தங்குமிடமாக இருக்கட்டும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் வந்து ஆதரவற்றோர் போய் தங்குறதுக்கான இடமாக இருக்கட்டும். இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் இதே அதிமுக வந்து நாங்கள் செய்ய போகிறோம்னு என்ன சொல்லியிருந்தாலும் நீங்கள் அதை உத்து கவனிக்கணும். ஒரு 100 சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களும் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அது 100ஐயும் செஞ்சுட்டுருக்கலாம்ல, ஏன் செய்யலை? உங்களால் செய்ய முடியாது, சொல்லத்தான் முடியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படி இல்லை. சொல்வது மட்டும் இல்லை, சொல்லாததையும் செய்வார்கள்ங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. டிஎம்கே அரசு சொன்ன அந்த கல்வி கடன் ரத்து எப்போ தான்? கல்வி கடன் ரத்து அது உடனடியாக, அதாவது பட்ஜெட்டிங் பெரிய இஷ்யூ சார். கிட்டத்தட்ட 2500 crores அண்ட் எபோ வந்து இன்னமும் அந்த கல்வி நிதி இன்னும் கொடுக்கல மத்திய அரசு. மத்திய அரசுக்கிட்டேருந்து வர வேண்டிய பல நிதிகள் என்ன வரல. இல்லைனாலும் நம்ம வந்து ஸ்டேட் லெவலில் நம்ம வந்து ஜிடிபியில் எங்கே இருக்கோம்னா 16 வரைக்கும் வந்திருக்கும். முன்னாடி அவ்வளோ இல்லை, வெறும் 1.5 2 இருந்த இடத்த இவ்வளோ தூரம் பொருளாதார வளர்ச்சி கொண்டு வந்ததுக்கான காரணமே தமிழக முதல்வருடைய எண்ணற்ற திட்டங்கள். அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை தான் நம்ம மெட்ரோ ரயிலுக்கு வரைக்கும் கொடுத்துருக்குறோம். ஸோ சென்ட்ரல்லேருந்து எந்த சப்போர்ட்டும் நமக்கு இல்லை. ஸோ இன்னும் சென்ட்ரல்லேருந்து சப்போர்ட்டும் கிடைச்சா, அப்படி கிடைக்கலனாலும் பரவாயில்லை, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசானது இன்னும் கூடுதலாக உழைச்சி அதிகபட்ச வருமானங்களை கொண்டு ஒவ்வொரு திட்டங்களாக ஏன்னா உங்களுக்கு 2003 நிறுத்தினது ஆசிரியர்கள் ஓய்வூதிய திட்டத்தை இப்போ நம்ம இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறோம். இப்படி ஒன்றா தான் கொண்டு வர முடியும். நிச்சயமாக நம்ம கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அத்தனையும் அடுத்த 5 வருடங்களில் நிச்சயமாக முடிச்சிருவோம்.
இவ்வளவு பண்ணி முடிச்சிருந்தாலும் பொதுமக்களுக்கு வந்து திமுகவில் இருக்க மிகப்பெரிய கோபம் நான் என்ன பார்க்குறேன்னா, துப்புரவு பணியாளர்கள் போராட்டம். துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் இருக்க நியாயத்தை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இப்போ வந்து 3 வேளை உணவு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கும் சம்பள உயர்வு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே 4 பிரிவாக இருந்து வேலை செய்கிறாங்க. ஒரு பிரிவு முதல்வரை கொண்டாடுது, இன்னொரு பிரிவு வந்து எதிர்த்து பேசுது. அப்போ அதுலேருந்தே உங்களுக்கு தெரியணும் அதற்குள்ளும் அரசியல் இருக்கிறது என்று. அந்த அரசியல் உடைக்கப்பட வேண்டும். அது மக்களுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓய்வூதிய திட்டத்தை நம்ம வந்து பழைய முந்தைய ஓய்வூதிய திட்டத்தை அப்படியே கொடுத்துட்டோம். அதுக்குள்ளே சின்ன சின்ன மாற்றங்கள் செய்திருக்கிறோம். உடனே அவங்க என்ன ஆனா பண்ண அதுவும் இப்ப புடிச்சு அதுக்கப்புறம் குடுக்குறப்ப அது வந்து ரொம்ப அது இட்ஸ் லைக் இன்சூரன்ஸ். நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இன்று நீங்கள் கொடுப்பீர்கள், அது இன்னொருவனுக்கு செல்லும். நாளை நீங்கள் ஓய்வு எடுக்கும் பொழுது இன்னொருவனுக்கு உங்களுக்கு வரும். அதுதானே இன்சூரன்ஸ் மாதிரி தானே. நான் என்ன பண்ணேன், 10 வருஷம் கட்டியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கட்டுறேன், 10 லட்சம் கட்டிட்டேன். எனக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகலை. நான் விட்டுட்டேன், பரவாயில்ல. ஆனால் எங்கோ ஒரு மாறிய பொண்ணு ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆனான். அப்போ தான் கட்டி 15 நாள் ஆச்சு. சட்டம் என்ன சொல்லுது? அவனுக்கு முழுமையாக 10 லட்சம் கொடுக்குறான்ல. அது யார் காசு? ஏன் காசு? சேமிப்பு என்பது என்ன? சேமிப்பு நிச்சயமாக யாருக்கும் பின்னால் உதவுவது தானே. முக்கியமான தருணங்களில் உதவுவது தானே. இது சேமிப்பும் செலவழிப்பும் தான் இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய புத்திசாலித்தன்மை. இல்லைன்னா இந்த திட்டத்தை நீங்கள் நடத்த முடியாது. இப்போ உங்களுடைய அம்மா வந்து 53 வயசு 54 வயசு ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா, அப்பாடா ரொம்ப சந்தோஷம்யா, நமக்கு வந்து தமிழக முதல்வருக்கு நன்றிம்பாங்க. இப்போ இதே உங்களுடைய அண்ணன் 26 வயசில் வேலைக்கு போவார். அவர்கிட்ட ஒரு 2000 ரூபா பிடிப்பாங்க. என்னங்க 2000 ரூபாயை பிடிக்கிறாங்கன்னா, உங்கள் அம்மா மனநிலையே உங்கள் அண்ணனுக்கு வரணும். ஏன்னா உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் வருவார்ல ஒரு நாளைக்கு. வரும்போது அவருக்கு பென்ஷன் வேணும்ல. ஏன்னா அவருக்கு பென்ஷன் தரும்போது அன்னைக்கு இன்னொருத்தன் அந்த காசை சேர்ப்பான். ஸோ நம்ம அரசு என்பது இன்சூரன்ஸ் மாதிரி தான். சில விஷயங்களை சில இடங்களிலிருந்து சேர்த்து கொடுப்பது தான் நலன். அதுதான் நமக்கு தேவையாகவும் இருக்கிறது. அதுதான் நமக்கு ஏகப்பட்ட பென்ஷன் சிஸ்டம்ஸ் இங்கே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பென்ஷன் சிஸ்டம் தான் வந்து ப்ராப்பராக போய் நம்மக்கிட்ட சேரும். அது அடுத்தடுத்து நம்மளே வர்றதுனால இந்த திட்டங்கள்லையும் இன்னும் அதிகமாக என்னென்னலாம் பலன் பெற முடியுமோ நிச்சயமாக தமிழக அரசு செய்யும். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு திமுக சொல்லுது. நான் ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டு திமுக பேசுன்னு சசிகலா சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த வார்த்தை மேலே எனக்கு எப்போவுமே உடன்பாடு இல்லை. யாரும் சொல்லியிருந்தா கூட தவறு. அது வந்து யார் சொல்லியிருந்தாலும் இந்த வார்த்தை மேலே எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம வந்திருக்கிறது வந்து எதிரிகளை சந்திப்பதற்கு அல்ல. நம்ம வந்து எதிரியை ஃபேஸ் பண்ணுறதுக்கானதல்ல அரசியல். நான் எடப்பாடியார் என் எதிரி அல்ல. எடப்பாடியார் பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தால் அவர் எதிரியாக பார்க்க முடியுமா? சித்தப்பா பெரியப்பான்னு பேசிட்டு பக்கத்து வீட்டில் தான் இருந்திருப்போம். திரு விஜய் அவர்கள் என்னோட சக நடிகர். நான் அவரும் நடிக்கும்போது அவர் எதிரியாக பார்க்க முடியுமா? அரசியல் எதிரி என்பது அன்னைக்கு மக்களுக்கான ஒரு விஷயத்தில் கொள்கை எதிரிகளாக தான் இருப்பாங்களே தவிர, சசிகலாமா எந்த வகையில் எதிரி? என்ன சொத்து பிரச்சனையா எங்களுக்கு அந்த அம்மாவுக்கும்? அந்த அம்மாவை நாங்கள் என்னதுக்கு எதிரியாக பார்க்கணும்? நீங்கள் எந்த வகையில் நீங்கள் வந்து எங்களுக்கு எதிரி? நீங்கள் என்ன எது கட்சித் தலைவரா? நீங்கள் ஏதாவது சமூக சீர்திருத்தத்தில் ஈடுபட்டிருக்கீங்களா? டெய்லி பெண்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்களா? மெரினா பீச்சில் வந்து ஏதாவது சட்டத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை தமிழ்நாடு முழுவதும் எங்கேயாச்சும் ஒரு சந்துக்குள்ளையாச்சும் உட்காந்து ஒரு போராட்டம் பண்ணி எந்த வகையில் எங்களுக்கு எதிரி? நாங்கள் அரசியல் நடத்துகிறோம். அரசியல் என்பது மக்கள் நலன். மக்கள் நலனுக்காக நாங்கள் வேலை செய்யணும். நீங்கள் மக்கள் நலனுக்கு என்ன வேலை செஞ்சீங்க? நீங்கள் எப்படி எதிரியாக தெரிவீர்கள்? மொத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிர்த்தார் போல் எதிரிகள் கோடிக்கணக்கில் இருக்கான். எதிரிகளே இல்லைன்னு யார் சொன்னது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நல்லாட்சி. நல்லாட்சி நடந்தாவே எதிரிகள் அதிகமாயிருவான். இப்போ நம்ம என்ன சொல்லணும் திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில்? நமக்கு ஏற்கனவே இருந்த எதிரிகளை விட இன்றுதான் எதிரிகள் அதிகம். ஏன்னா நம்ம நல்லது செய்கிறோம். நல்லது செஞ்சால் எவனுக்கும் பிடிக்காது. எல்லாம் ஏற்ற மாதிரி வந்து நின்றுவான். அது எடப்பாடியாராக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும். என்ன விஜய் மாதிரி பல பேர் இந்த பாரதிய ஜனதா உருவாக்கும். ஒன்றாந்து ஏற்ற மாதிரி நிப்பாட்டும். ஆம், நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுவரையில் இருந்த எதிரிகளை விட தற்பொழுது எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம். நமக்கிட்ட அந்த மூட்டை மனப்பான்மை வரணும். நம்ம அதையெல்லாம் மீறி மக்களுக்கு நல்லது செய்யணும் என்கின்ற கொள்கையோடு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கணுமே தவிர, எதிரிகள் இல்லை என்று யார் சொல்லியிருந்தாலும் அது சொல் தவறு. நிறைய விஷயங்களை விரிவாக பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி. தேங்க்யூ.